உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் சங்கர் பேசுகிறேன். சமீபத்தில் நடக்கிற ஒரு போர், இது உலக போராக மாறணும்னு ஒரு திட்டமிட்டாங்க. அதை நோக்கி தான் நகருது. ஆனால் பல நாடுகள் வெளியேறுகிறாங்க. இதில் என்ன நடக்குது அப்படின்னா, நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்கும். ஈராக்கை எப்படி அழித்து அது தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே இன்றைக்கி அமெரிக்கா வச்சு இருக்க கச்சா எண்ணெயை திருடி உலகம் முழுவதும் விற்று சம்பாதிக்குதோ, ஏமாற்றி திங்குதோ, அதே போல் ஈரானையும் கொள்ளையடிக்கணும் அப்படின்ற திட்டத்தில் லண்டன், அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த 3 நாடு ஒன்றா சேர்ந்துருக்கிற மாதிரி தெரியுது. உண்மையிலே அதுதான். ஏன்னா அவர்கள் எல்லாம் உழைக்கவே மாட்டானுங்க. அமெரிக்கா, லண்டனு, இஸ்ரேல் இவன் யாரும் உழைக்க மாட்டான். மூளையை யூஸ் பண்ணுவான். மூளைனாக்கா அது கூட அடுத்து கொண்டு வந்து வாங்கிட்டு போனது. அந்த கொடி கூட நம்மளுடைய முருகனுடைய கொடி தான். சொன்னால் எல்லாம் காமெடியாக நினைப்போம். சில முட்டாள் கூட்டம் இருக்குது, அறிவாளி மாதிரி பேசுவானுங்க. ஓம் சரவண பவன் அந்த அந்த அம்புகுரியை பார்த்தீங்கன்னா தெரியும். அது கூட நம்மளுக்கு தான். இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு கிட்டத்தட்ட ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் 300 ஆண்டுகளுக்கு மேலே இந்தியாவை ஆண்டது ஆங்கிலேயர்கள். ஆனால் இந்த 300 ஆண்டுகளில் தான் இது எல்லாமே வந்திருக்கு. செல்போன் கண்டுபிடிப்பு, புதிய புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாமே இந்த 300 ஆண்டுகளில் தான் வந்தது. அப்போ அது எல்லாமே நம்மகிட்ட இருந்து திருடியது தான். அதை சொன்னாலும் நம்ப மாட்டான். நம்ம அவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தானே, நம்ம தான்ப்பா அறிவாளி. ஏன்னா நம்ம எப்பயுமே நம்ம இன்னொரு அறிவாளியை பாராட்டின வரலாறே கிடையாது. இன்னொரு திறமைசாலியை தமிழன் பாராட்டினதே கிடையாது. ஏன்னா அது நம்ம மரபணுலேயே அது மாதிரி மாற்றியாச்சு. 300 வருஷம் வெள்ளக்கார ஆண்டு கூட அக்கம் பக்கத்தின் அல்லக்கை முண்டங்கள்லாம் நம்மளை கெடுத்து வச்சுருக்காங்க. அதனால் இது இந்த தேசம், இந்த உலகத்தின் பேரழிவுக்கு காரணமாக அமெரிக்கா, லண்டன், இஸ்ரேல் இருக்க போகுது. இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு தெரியாது கிடையாது, பல பிரில்லியன் பொருளாதார முதலாளிகள் எல்லாமே லண்டன்லேருந்து வெளியேறிக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவில் பெருசாக விளம்பரம் தான் பண்ணுறான். விளம்பரம் பண்ணி நம்மளால அங்கே போய் தங்கினா பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாக்கா அவனை பாதுகாத்துக்குவோம். அவன் அங்கேருந்து வெளியில் வர முடியாது. பல ஆயிரம் கோடி, பல லட்சம் கோடி கொள்ளை எடுத்துகிட்டு போய் நம்முடைய வரிப்பணங்கள், நம்மகிட்ட இருந்த பணங்களாக கொண்டு போய் அங்கே. நீங்கள் இன்னும் சொல்ல போனால் இன்னொரு தெளிவான ஒன்று, இந்தியாவில் உள்ள நீதிபதிகள் 90% பேர் அமெரிக்காவில் குடியேறிட்டாங்க. அப்போ அவர்கள் சொன்ன தீர்ப்பு எல்லாம் பொய், புருடா, பணத்தை வாங்கிட்டு தவறான தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. ஒன்றா போனோம்னா பயங்கரமாக தலை சுத்தம். உங்களுக்குலாம் தெரியாது, உட்காந்து ஆய்வு பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்தியா விமானங்கள் விபத்துக்குள்ளாச்சு. இந்த முட்டாள் பைய கூட்டம் இப்படி தான் நம்பும். 5ஆம் தமிழ்ச்சங்கத்தில் கூட ஐயா காட்டுறாரு. அவன் உள்ளே போகிறான், இவன் போயிட்டு திரும்பி வெளியில் வரான். இது ஒரு சடங்கு. ஈரான் மீது தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடியே அந்த காலகட்டத்திலேயே இந்த சடங்கு ஒன்று செய்யறது இந்தியாவுக்குள்ள தான் செய்யறது. அந்த இரட்டை கோபுர தாக்குதலில் கூட அதில் தொடர்பு இருக்கும். பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். அதனால் இதை திட்டமிட்டு செய்கிறாங்க. இந்த யூதர்னு ஒரு பெரும் கூட்டம். இப்போ பார்த்தீங்கன்னா ஈரானில் இருக்க அதிபரும் யூதராக தான் இருப்பார். அந்த நாடு அழிவதை பற்றி அவங்களாம் கவலைப்பட மாட்டாங்க. ஈரானு அந்த ஒரு பெரும் கூட்டம் இருக்கும். எதை சரி செய்யணுமோ அதை சரி செய்ய மாட்டாங்க. திட்டமிட்டு அந்த நாட்டுக்குள்ளே அவங்களுக்கு யூதர்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா கிறிஸ்தவத்திலையும் இருப்பாங்க, இஸ்லாமியர்களையும் இருப்பாங்க, நம்ம தமிழ் பார்ப்பனர்கள் பிராமணர்களையும் இருப்பாங்க. அவர்கள் பார்த்தீங்கன்னாக்க இப்போ பார்த்தீங்கன்னா ஹிட்லர் 30 லட்சத்துக்கு மேற்பட்ட யூதர்களை படுகொலை செய்தார்னு ஒரு வரலாறு பொய் இருக்கும். உண்மையிலேயே சத்தியமாக கொள்ளலை. 30 லட்சத்துக்கு மேற்பட்ட யூதர்களை பல்வேறு நாடுகளில் 2ஆம் கட்ட இடத்துல உட்கார வச்சிடறாங்க. அதாவது பிரதமர் 5 வருஷம் தான், அவருக்கு கீழே இருக்க செக்ரட்டரி நிரந்தரமாக இருப்பார், செயலாளர் இருப்பார், முதலமைச்சர் அப்படிதான் இருக்கும். ஆனால் அதுக்கு கூட இருக்க செக்ரட்டரி நிரந்தரமானவர்கள். அது மாதிரி உலக நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் அவர்களை பரவ உட்கார வச்சிருக்காங்க. அவர்கள் வழிகாட்டுதலின்படி தான் இந்த நாடு வளரும், நாடுடைய வளர்ச்சிகள் இருக்கும், தொடர் இருக்கும். பேராபத்தை நோக்கி நகருது உலகம். உண்மையிலேயே இந்த இஸ்ரேல் ஒரு நாடு, அவ்வளோ பெரிய கொடூரமான நாடு. இந்த நாடு அழியணும். அமெரிக்காவும் லண்டனும் இஸ்ரேலும் அழிந்தாதான் உலகம் அமைதி பெறும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.